அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சக்தி உண்டு. பொருளுக்கு மட்டும் இல்ல, நம்ம வீடுகளுக்கு கூட மிகப்பெரிய பவர்ஸ் உண்டு. அந்த பவர் பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்தா நம்ம வாழ்க்கையில என்னன்னைக்குமே சிறப்புகள் நிறையவே நடைபெறும். சரி, நம்ம வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கா இல்லையா, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதற்கு உறுதுணையாக இருப்பதுதான் வாஸ்து. இந்த வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களிடமே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444569445. வணக்கம் சரி. வழக்கமா நிகழ்ச்சி துவங்கும் போது ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு துவங்குவீங்க. இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? நம்ம இந்து மதத்துல இந்த பெருமாள் அவதாரங்கள் 10 அவதாரங்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். மச்சம், கூர்மம், அப்புறம் வராகர், அதுக்கப்புறம் நரசிம்மர், அப்புறம் வாமனர், பரசுராமர், பலராமர், ராமர், அப்புறம் இப்போ கரண்டாக கல்கி அவதாரம் வரைக்கும் இந்த 10 அவதாரங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் என்ன விஷயம்னா, இது ஏன் இந்து மதத்தில் முதல்ல மீன்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ 9வது வாரம் கிருஷ்ணர்னா ஏன் 9வது கிருஷ்ணர் வரணும்? மீனுக்கு அப்புறம் ஏன் ஆமை வரணும்? ஏன் அதுக்கப்புறம் பன்றி அப்படின்ற வரும். எல்லாருக்கும் தெரியும். வராகர்னா பன்றி முகம், ஆமை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன் 4வது நரசிம்மர் அவதாரம் வரணும்? 5வது ஏன் வாமனர் குள்ளமான உருவத்தோட ஒரு அவதாரத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இது எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஜெனட்டிக்ஸில் PhD பண்ணவங்க ஒரு என்னோட தேடுதலை நோக்கி நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு 6-7 வருஷங்களுக்கு முன்னாடி இது சம்பந்தமா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்புட், மிகப்பெரிய உண்மையை தெளிவுபடுத்தினாங்க. என்னன்னா, ப்ரூஸ் ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெனட்டிக்ஸ் விஞ்ஞானி. அவர் ஒரு புக்ல என்ன சொல்றாருன்னா, அது 550 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தண்ணி இருக்கு, தண்ணியில மீன் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் மீன், சின்ன மீன், பெரிய மீன், அப்புறம் திமிங்கலம், தவளை, அப்புறம் இது மாதிரி எவாலுவேஷன், கங்காரு, யானை, அப்புறம் சிம்பன்சி அப்படின்னு நீங்க அந்த எவாலுவேஷன் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஒரு அந்த பிராணிகளுக்கு பின்னாடியும், ஒவ்வொரு மீனுக்கோ திமிங்கலத்துக்கு பின்னாடியும் ஹீமோகுளோபின்ல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் பர்சன்டேஜ் டிஃபர் ஆகுது. முதல்ல 35ல ஆரம்பிக்குது. அதாவது 100 மில்லியன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அது அந்த அமினோ ஆசிடோட சைக்கிள் சேஞ்ச் ஆகிற மாதிரி அதில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு அடுத்து கடைசியா ஒரு சிம்பான்சி வரும்போது அமினோ ஆசிடோட பர்சன்டேஜ் ஹீமோகுளோபின் 100% இருக்கு. அப்போ இந்த 10 அவதாரங்கள் உண்மையா அப்படின்னு சொன்னா அறிவியல் பூர்வமா உண்மை. இது குமார்ன்ற ஒரு நேச்சர் புக்லயும் இதை பத்தி கிளியரா எழுதப்பட்டிருக்கு. ப்ரூஸ் ஆல்பர்ட்டோட புக் மிகப்பெரிய சான்று. யாருக்காவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அந்த புக் வாங்கி பாருங்க. ஸோ அந்த மீன்ன்றதோ கிருஷ்ணரோ, இப்ப கல்கி அவதாரம் யாராவது சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது பரிமாண வளர்ச்சியை அறிவியல் படுத்த முடியும், அறிவியல் படுத்திருக்காங்கன்ற உண்மையை எல்லாரும் தெரிஞ்சுங்க. அது கடவுளை கடவுளாக பாருங்கள். அதுல அந்த கடவுளாக பார்க்கும்போது அந்த அறிவியல் உங்களுக்கு புலப்படும். அது கண்டிப்பாக நான் உணர்ந்த விஷயத்தை நீங்களும் அந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர முடியும்ன்றது எனக்கு திடமான நம்பிக்கை உண்டு. தசாவதாரம் குறித்த மிக சிறப்பான ஆன்மீக தகவல் சொன்னீங்க சார். இன்றைய முதல் காலர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? காலை வணக்கம் மேடம். என்னோட பேர் தேன்குமார், சென்னையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க சார். சார்ட்ட பேசுங்க. குமார் சார், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு சார். சார், ஒன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். இதுவரையும் எதுவுமே அமையல. சரி. நான் காரியம் தடங்கள் ஆகிட்டே இருக்கேன். சரி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வீடு வடகிழக்கு வாசல் தான். சரி. அதுக்கு நேர் எதுக்கே பாத்தீங்கன்னா தென்கிழக்குல ஜன்னல் இருக்கு சார். அது இருக்கலாமா? தென்கிழக்குல என்ன இருக்கு? ஜன்னல் இருக்கு சார். தென்கிழக்குல எங்க? கிழக்குல இருக்கா, தெற்குல இருக்கா? தென்கிழக்குல சார். இல்ல, தெற்குல இருக்கு. நல்ல ஜன்னல் சார். ஓகே, உங்களோட முதல் கேள்விக்கு பதில் சார். நீங்க சார், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க குமார்? நான் BCA படிச்சிருக்கேன் சார். BCA. இப்ப இந்த கப்பல் எல்லாம் பாத்திருக்கீங்களா, ஷிப்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்க இல்லையா? சார், நல்ல புயல் அடிக்குது. அப்ப கடலுக்கு உள்ள இருக்கிறது அது பாதுகாப்பானதா, கரையில இருக்கிறது பாதுகாப்பானதா? கடலுக்குள்ள இருக்கிறதா சார்? இல்ல, நான் கடலுக்குள்ள இருக்கிற ஷிப் பாதுகாப்பானதா? புரியல. நல்ல புயல் அடிக்குது, காத்து அடிக்குது, சுனாமி அடிக்குது, கப்பல் எங்க இருக்குது பாதுகாப்பானது? கரையில இருக்குது. அப்போ கரையில இருக்கிறது பாதுகாப்பானதுன்னா, கரையில இருக்கிறதுக்காக நம்ம கப்பல்களை உருவாக்குறோம் இல்ல சார். கரையில இருக்கிறதுக்கு அது ஒரு மனிதன் ஒரு தேடுதல் இருக்கு அப்படின்னா அவன் பிரயாணப்பட்டே ஆகணும் சார்.
அப்ப எவன் பிரயாணப்படுறானோ அவன் தான் வந்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் சார். இப்ப நீங்க ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. இப்ப நீங்க வந்து வாழ்க்கையில உங்களுக்கு தேடுதல் இருக்கு, நீங்க பிரயாணப்படணும் அப்படின்னு சொன்னா சுனாமி வரும், பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். அதுக்காக நம்ம வந்து முடங்கி உட்கார்ந்துடக்கூடாது சார். அது இருந்தாதான் வாழ்க்கை சார். இப்ப கப்பல்களோட பயன்பாடு வந்து அது பிரயாணப்படுறதுக்கு தானே ஒழிய அது கரையில நிக்கிறதுக்காக கிடையாது. சோ உங்களோட பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் சார். அது வந்து நீங்க ஓவர் கம் பண்ணி வெளில வந்துருவீங்க. உங்களோட வீடு வந்து சொந்த வீடா வாடகை வீடா? வாடகை வீடு தான் சார். தென்மேற்கு தான் ப்ராப்ளம் இருக்கும் குமார். அந்த தென்மேற்கு ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணீங்க. இல்லைன்னா நல்ல வீட்டுக்கு போங்க. அதில் பாத்ரூம் இருக்கலாம், கிச்சன் இருக்கலாம், டாய்லெட் இருக்கலாம், படிக்கட்டு இருக்கலாம். ஒரு 20 தவறுகள் இருக்கு தென்மேற்குல வரக்கூடாது. ஸோ நல்ல தென்மேற்கு பர்ஃபெக்டான இடத்துக்கு போங்க, நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா திருப்பூர் கந்தசாமி ஒரு அற்புதமான டெம்பிள் சென்னை பக்கத்துல இருக்கு. இந்த பரிகாரம்லாம் கிடையாது, சும்மா அந்த கோயில போய் உட்காந்துட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு நீங்க மிகப்பெரிய தொழிலதிபராக என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்க ஆவீங்க. நன்றி, வணக்கம். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க சொல்லும் போது பரிகாரம்லாம் கிடையாது, கோவிலுக்கு போய் சும்மா ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வாங்க அப்படின்றீங்க. அப்படி உட்கார்றதுனால என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், எப்படி ஏற்படும்? ஓகே, வாழ்க்கையே வைப்ரேஷன் தான். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு, எனக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. இப்ப நீங்க நல்ல விஷயத்தை ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆயிடணும். இப்ப நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ புதுயுகம் இருக்கு அப்படின்னா 499 ஏர்டெல்ல வச்சாதான் நான் அது வந்து அந்த சேனல் தெரியும். 498 வச்சாலும் தெரியும், 498.5 வச்சாலும் தெரியாது. அப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி மிஸ் ஆகுது. இப்போ இவர் பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னு சொன்னா இவரோட வீட்டுக்கு தென்மேற்கு ப்ராப்ளம்ன்றது நான் ஐடென்டிஃபை பண்ணிடுறேன். அப்ப அந்த தென்மேற்கு ஒத்த ஒரு கோயில் வந்து திருப்பூர் கந்தசாமி. அப்ப அந்த கோயிலுக்கு போகும்போது இவரோட ஃப்ரீக்வன்சி அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும்போது ஒத்தது கவர்ந்து இழுக்கும். சிமிலாரிட்டி அட்ராக்ட்ஸ் ஈச் அதர்ன்ற ஃபார்முலா படி இவர் வந்து ஈஸியாக அந்த இலக்கை நோக்கி போக முடியும். அதனாலதான் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த பரிகாரங்கள் இப்ப நம்ம தேங்காய் வாங்கி நீங்க நட்சத்திரம் பூஜை எல்லாம் பண்றீங்க, எல்லாம் ஓகே. அதுல என்ன இருக்குன்னா ஜீவகாரண்யம். ஒரு தேங்காய் கடையில போய் தேங்காய் வாங்கினா அவனுக்கு 2 ரூபாய் லாபம் இருக்கு, அந்த குடும்பம் வாழுது. ஒரு நெய் கடையில நெய் வாங்குறீங்க, விளக்கு போடுறீங்கன்னா அந்த நெய் விற்பவருக்கு அதனால வந்து லாபம் கிடைக்குதுன்றத விட அந்த குடும்பம் வாழ்றதுதான் இங்க நம்ம பார்க்கணும். அது நீங்க பண்ணலாம். பட் உங்களை படைத்த ஆண்டவனுக்கு நட்சத்திரம் நாள் எல்லாமே தெரியும், நீங்க யாருன்றதெல்லாம். சோ 4 நட்சத்திரம் சொல்லி கோத்திரம் சொல்லி எல்லாம் வந்து சொல்லணும், பரிகாரங்கள்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை, பண்ணணும்ட்டு நீங்களா இருந்தீங்கனாலே அந்த குறிப்பிட்ட இடம் தான் முக்கியம். அதாவது எல்லாருக்கும் எல்லா கோவிலும் சூட்டபிள் ஆகாது. யாருக்கு எந்த கோவில் எந்த நேரம்ன்றதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்க கரெக்டா நீங்க வந்து கிளாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். அந்த ஃப்ரீக்வன்சி வந்துடுச்சுன்னா நீங்க தான் உங்களுக்கு காம்படிட்டர். அந்த அளவுக்கு உங்களுடைய புகழும் வெற்றியும் வந்து நிச்சயப்படும். சிறப்பா சொன்னீங்க சார். கோவிலுக்கு போகணும் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும், ஏன் போகணும், எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கறதுக்கான தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர அழைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, நான் ஜெயா பேசுறேன் மேடம். நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஜெயா, சார்ட்ட பேசுங்க. அம்மா ஜெயா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சார் தென்மேற்குல வந்து பூஜை ரூம் இருக்கு சார். கிழக்கு மேற்குல வந்து கிழக்கு தெற்குல வந்து படி இருக்கு சார். அப்புறம் வந்து பூஜை ரூம் இது பெட்ரூம் வந்து வடக்கு கிழக்கு. சரிம்மா. அம்மா ஜெயா, தென்மேற்குல பூஜை ரூம் இருக்கலாமா? ஆமா சார். இருக்கலாமான்னு கேக்குறேன். தெரியல சார் எனக்கு. சரி, அப்புறம் படிக்கட்டு கிழக்குல இருக்கலாமா? அதுவும் தெரியலையா உங்களுக்கு? தெரியல சார். வடகிழக்குல பெட்ரூம் இருக்கலாமா அப்படின்ற விஷயத்துக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியல. தெரியல சார். மூணுமே தவறுதாம்மா. அதாவது தவறுன்றது தெரியாம பண்றதுமா, தப்புன்றது தெரிஞ்சு பண்றது. நீங்க இது வரைக்கும் தெரியாம இருந்தது, இப்ப தெரிஞ்சிச்சு உங்களுக்கு நான் ஆன்சர் சொன்னதுக்கு அப்புறம். அப்ப இனிமேல் அதை தவறை ரெக்டிஃபை பண்ணுங்க. சொந்த வீடுனா அதை மாத்திக்குங்க. அந்த தவறை வந்து என்னமா சொந்த வீடுனா ரெக்டிஃபை பண்ணீங்கம்மா. வாடகை வீடுனா மாத்திங்க. சொந்த வீடுன்னும் போது நல்ல பர்ஃபெக்டா வந்து அந்த 3 தவறுகளையும் திருத்தும் போது மிக சிறந்த வாழ்க்கை கிடைக்குமா. உங்களுக்கு 2வது வந்து ஆண் குழந்தையாமா? ஓகே, நீங்க அதுதான் இதோட சூட்சமம் அதுதான்மா. நீங்க அது கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் குயிக்கா ரெக்டிஃபை பண்ணீங்க. அதுதான் உங்களுடைய 2வது குழந்தைக்கும் உங்க கணவருக்கும் நல்லதுமா. கடவுளை நம்புங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. ஹலோ, நளினி பேசுறேன். நளினிமா, டிவி பாக்காதீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு சார் உங்க கேள்வி கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். நாங்க இருக்கிறது வாடகை வீடு சார். சரிம்மா. நிறைய கடன் ஆயிடுச்சு. சரி. ஒரு சொந்த வீடு அமையல. நாங்க கிழக்கு மேற்கு வாசப்படியில இருக்கோம். மேற்க பார்த்து நுழையிற மாதிரி. இல்ல, உங்க கேள்வி கேளுங்க. அதெல்லாம் ஓகே. பையனுக்கும் வேலை சரியா செட் ஆக மாட்டேங்குது.
எங்ககிட்ட இருந்து வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க. நீங்க பணம் வந்து நளினி வட்டிக்கு கொடுத்தீங்களா? இல்ல சார், வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு லோனுக்காக பண்ணி பணம் கொடுத்தேன் சார். ஒரு 3 லட்சம் ரூபாய் வெளியில மாட்டிக்கிட்டு இருக்கு, வரவே மாட்டேங்குது. சரிம்மா. அதனால வட்டி மேல வட்டி கட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரே விஷயம் நளினிமா, ஒரு சின்ன விஷயம் சொல்றேம்மா. நான் அந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல படிச்ச ஒரு விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த பெண்மணி பேர் வந்து டயன் ரோசிமா. அவங்க வந்து ஒரு 6 வயசுல அவங்க அப்பா அம்மா அந்த பெண்ணை கை விட்டுறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 11 இடத்துல வந்து வளர்க்கப்பட்டு படிப்பே முடிக்க முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த பொண்ணை வந்து அடாப்ட் பண்ணும்போது வெவ்வேறு ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. அந்த பொண்ணால சரியா படிக்க முடியல. 21 வயசுல கல்யாணம் ஆயிடுது அந்த ரோசிக்கு. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுது. ஒரு குழந்தை கார்லயே குடும்பம் நடத்துறாங்கம்மா. அவங்க அப்ப வந்து கிப்லாட் எம் பிரிஸ்டாலோட புக்கு படிக்கிறாங்க, அந்த மேஜிக் ஆஃப் பிலீவிங் அப்படின்னு ஒரு புக்கு. அதுல ஒரு வார்த்தை வந்து அவங்க வாழ்க்கையை மாத்துதுமா. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நல்ல வேலைக்கு போறாங்க. அது வந்து அது வீட்டுல வாடகை கொடுக்குற அளவுக்கு அந்த வேலை. 2 பேர் பக்கத்து வீட்டுல இப்ப சண்டை போடுறாங்க. என்னன்னா, நாய் எச்சத்தை யார் கிளீன் பண்றதுன்னு சொல்லிட்டுமா. அப்போ அந்த நாய் எச்சத்தை யார் கிளீன் பண்ணணும் போது இந்த அம்மா சொல்றாங்க, நான் வேணா கிளீன் பண்ணி தரேன், நீங்க பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த அம்மாவே பணம் வாங்கிட்டு கிளீன் பண்றாங்க. யார்? நம்ம ரோசி. இப்போ என்னன்னா, அமெரிக்கால 500 பேரை வச்சு நாய் எச்சத்தை கிளீன் பண்றதுக்குன்னு ஒரு பெரிய கம்பெனியை வச்சிருக்காங்கம்மா. அப்போ எல்லாத்தையுமே பிரச்சனையா பார்க்காதீங்கம்மா. எல்லா தீர்வுலையும் எல்லா பிரச்சனையும் ஒரு தீர்வு நீங்க கவனிங்க. தீர்வுல நீங்க பிரச்சனையை பார்க்கணும் தான் உங்களுக்கு ப்ராப்ளம். உங்களோட ப்ராப்ளம் வந்து நீங்க உட்காந்து அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். நளினி, நீங்க கொஞ்சம் உட்காந்து அதை பத்தி சிந்திங்க. நல்ல வாழ்க்கை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். பெயர் சொல்லுங்கம்மா. பெங்களூர்ல இருந்து தேன்மொழி பேசுறேன். தேன்மொழி, சொல்லுங்க சார். பேசுங்க. அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன்மா. ஐயா, நாங்க சொந்த வீடு வச்சுருக்கோம். சரிம்மா. அதுல 2 வாடகை இருக்கும். இப்ப வாடகை இருக்கவங்க காலி பண்ணி போனா திருப்பி வர்றதுக்கு அது கூட வாசித்து பாக்கணுமா சார்? இல்ல, வாடகை இருக்கவங்க காலி பண்ணி போனா திருப்பி வரமாட்டேன்றாங்க. ஒரு 2 மாசம் கேப் ஆகுது, இல்ல 8 மாசம் கேப் ஆகுது. சரிம்மா. அதாவது 2 காரணங்களா இதை பார்க்கலாம் தேன்மொழி. ஒண்ணு, நீங்க நல்ல வீடா இருக்கலாம், நீங்க தேவையில்லாம வேற ஒரு இடத்துல இருக்கலாம். அந்த கீழே இருக்க வீடு நல்ல வீடா இருக்கலாம். அதுக்காக வந்து உங்களுக்காக அது வெயிட் பண்ணதும் கூட நான் சொல்லலாம். 2வது விஷயம், அதுல வடமேற்கு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த இஷ்யூ இருக்குமா? வடமேற்குல எதுவும் படிக்கட்டு இருக்காமா? இல்லங்க சார். வடமேற்குல என்ன இருக்கு உங்க வீட்டுல? டேங்க் இருக்குங்க. டேங்க் கீழே போட்டுற டேங்கா? சம்பாமா? இல்ல, மேல மேல ஓவர் டேங்க் வடமேற்குல வரக்கூடாது இல்லையாமா? சோ அது தென்மேற்குல தானே வரணும். அது தென்மேற்குல மாத்துங்க. வடமேற்கு தான் உங்களோட ப்ராப்ளமா. சோ அதை மாத்துங்க. நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள்மா. உங்களுக்கு மூத்தது பெண் குழந்தையாமா? இல்ல சார், பையனாமா? உங்களுக்கு முதல் குழந்தை அபார்ஷன் எதுவும் உண்டா? இல்ல, அதெல்லாம் ஆகல சார். ஓகே. நீங்க முதல் குழந்தை பெண்ணா? உங்க கணவருக்கு மூத்தது அக்கா உண்டாமா? ஆமா, நான் பொண்ணு. ஆமாங்க, முதல் குழந்தை. ஓகே. அது பெண்ணுக்குரிய இடம். அது உங்க இடம் யார் பேர்ல இருக்கு? கணவர் பேர்ல. அது பெண் உங்க பேர்லயே ஜாயிண்டா மாத்தீங்க. அது டெஃபினட்டா பெரிய மாற்றம் ஏற்படுமா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. ராமர் போடுமா? சொல்லுங்க சார், ஐயாட்ட பேசுங்க. சார் வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் வணக்கம். வணக்கம். நான் பிசினஸ் பண்றேன், ரியல் எஸ்டேட். அதுல ஒரு 10-30 லட்சம் ரூபாய் வெளியே இருக்கு. கலெக்ஷனே ஆக மாட்டேங்க, யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க வாங்கினவங்களாம். சரி, அது என்ன ப்ராப்ளம் கொஞ்சம்? நீங்க இடம் ரியல் எஸ்டேட் எந்த இடத்துல பண்றீங்க? ஆக்சுவலா அது கொஞ்சம் அவுட்டர்ல போய் பண்ணி திருத்தணி பக்கம் கொஞ்சம் மாட்டிக்கிச்சு நிறைய. இல்ல, ஏதாவது நீங்க பண்ண இடத்துல வந்து வடகிழக்குல மலை இருந்து தென்மேற்குல எதுவும் பள்ளம் குளம் இருக்கா சார்? ஆக்சுவலா எல்லாமே வித்தாச்சு சார். வாங்கணும், காசு வாங்கணும். இல்ல 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 சார், அதெல்லாம் ஓகே. என்னோட கேள்விக்கு மட்டும் ஐயா பதில் சொல்லுங்க ஐயா. வடகிழக்கு கிழக்கு வடக்குல மலை இருந்து தெற்கு மேற்குல எதுவும் பள்ளம் இருக்கா? அதுல குளம் எதுவும் இருக்கா அந்த வித்து இடத்துல? சார் அப்படி இல்ல சார். இல்ல, அப்படி இல்லாம இந்த ப்ராப்ளம் வரைய வராது சார். நீங்க ஒரு நல்ல இடத்தை வித்தீங்கன்னா உடனே குயிக்கா பணம் வந்திருக்கும் சார். அதுல சில தவறுகள் இருக்கும்போது அவங்க பாதிக்கப்பட்டனாலதான். சொல்லுங்க. யாருமே கடன் வாங்கினவன், யாருமே இடத்துக்காக பணம் வாங்கின யாருமே திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அதான் நம்ம நல்ல இடத்தை வித்திருந்தா அந்த இஷ்யூ இருக்கா சார்? நம்ம வந்து தவறான தெருக்குத்தோ பள்ளம் உள்ள இடமோ இல்ல உயரமான இடங்களோ கொடுக்கும்போது கிழக்கு வடக்கு உயரமான இடங்களோ இந்த ப்ராப்ளம் வரும். இல்ல, அதாவது இடத்துக்கு நம்ம பணம் கொடுத்தோமே, பணமே இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஏமாறிட்டாங்க. சரிங்க சார். நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து முருகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 சார் பக்கத்துல கொடிமரம் இருக்கக்கூடிய முருகர் கோயில போய் வணங்குங்க. உங்க வீடு வடகிழக்கு ப்ராப்ளம் சார். உங்களுக்கு கிழக்கு வடக்கு பார்த்த வீடு உங்களுக்கு? ஹலோ, உங்களுக்கு வடகிழக்குல ப்ராப்ளம் சார். வடகிழக்குல கார் போட்டிருக்கீங்களா?
இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். வடகிழக்கு கட் ஆகாம இந்த ப்ராப்ளமே கிடையாது சார். சோ நீங்க வடகிழக்கு ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணீங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஒரு சிறிய வேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459445. சரி, இப்போ வந்து ஒரு இடம் வாங்குறாங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்ல ஃபேக்டரி கட்டுறதுக்கோ இல்ல ஒரு மனையா வாங்கி போடுறதுக்கோ. இந்த மனை அப்படின்னு வாங்கும் போது வந்து எதெல்லாம் கண்டிப்பா பாக்கணும்? ஓகே, கண்டிப்பா பார்க்கணுன்றதை என்ன பண்ணணும்ன்றதை வந்து நம்ம கேள்வியா எடுத்துக்கிறேன் நான். என்ன முதல் விஷயம்னா, முதல்ல வந்து இந்த புஸ்தகம் படித்துட்டு யாருமே நீச்சல் அடிக்க முடியாது. அப்போ வாஸ்து தெரிந்த ஒருத்தரை, நன்றாக வாஸ்து தெரிஞ்ச, இந்த பரிகாரம்லாம் விற்காத, இந்த ஆண்டாள் வாஸ்து மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா உள்ள வாஸ்து தெரிஞ்ச ஒருத்தரை முதல்ல கன்சல்டண்டா அப்பாயின்ட் பண்ண ஒரு இடம் வாங்கணும்னா அதுதான் ப்ரியாரிட்டி. ஏன்னா எல்லாரும் நினைச்சிட்டாங்க ஏதோ வந்து ஒரு இடம் பாக்குறோம், இது ஸ்கொயர் ரெக்டாங்கிள், கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து நல்ல இடம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் அவங்களே டிசைட் பண்ணி எடுத்துக்கிறாங்க, ஒரு இடத்த வாங்குறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன பார்க்கணும், ஏன் வந்து ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் ரோல் அந்த இடத்துல இருக்குன்னா, இப்போ கிழக்குல வடக்குல உயரமான மலை கண்ணு கெட்டின வரைக்கும் இருக்கக்கூடாது. தெற்குல மேற்குல வந்து உயரமான மலை எவ்வளவு தூரம் தள்ளி வேணா இருக்கலாம். அதே மாதிரி கிழக்குல வடக்குல நல்ல குளம் இருக்கலாம். வடகிழக்கு பகுதியில் வந்து ஒரு 10 மீட்டர் இல்ல 100 மீட்டர் 1000 மீட்டர் தள்ளி கூட பொது கிணறு பொது குளம் இருந்தால் ரொம்ப நல்லது. அதே போல தென்மேற்குல வந்து கண்ணு கெட்டின வரைக்கும் வந்து மினிமம் 300 அடி அட்லீஸ்ட் வந்து பொது கிணறோ கூட்டு கிணறோ பள்ளமோ எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ இதுல வந்து இந்த விஷயங்கள் நம்ம சொல்றதை வச்சு அவங்க பார்த்துருவாங்க. ஆனா ரொம்ப குறிப்பா என்ன வந்து எங்க மிஸ் பண்ணுவாங்கன்னா, தெருப்பார்வைன்னு ஒரு விஷயம் இருக்கு. தெருக்குத்துன்றது எல்லாருக்கும் தெரியும், நல்லது கெட்டது. நிறைய பேர் தெருக்குத்து, நல்ல தெருக்குத்துக்கும் பிள்ளையார் வச்சுக்கிறாங்க, கெட்டதுக்கும் வச்சுக்கிறாங்க. பிள்ளையாருக்கும் தெருக்குத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த தெருக்குத்துல நல்லது இருக்கு. ஸோ நான் வாங்குற இடம் வந்து நல்ல தெருக்குத்துனா டாப் கிளாஸா இருக்க முடியும். ஓகே, தெருப்பார்வைனா அப்படின்னா அது ஒரு கன்சல்டன்ட், ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்ல தான் அது வந்து கண்டுபிடிக்க முடியும். தெருப்பார்வைன்றது அது வந்து ஒரு டிவி நிகழ்ச்சி மூலமாக, ஒரு புஸ்தகத்திலேயோ, ஒரு இன்டர்நெட்ல ஒரு பேப்பர்ல எழுதியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணியோ அதை படிச்சோ நம்ம பார்க்க முடியாது. ஸோ டெஃபினட்டா ஒரு இடம் பார்க்கணும்னா உயரம், பள்ளம், தெருக்குத்து, தெருப்பார்வை, இந்த 3 விஷயங்களை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அந்த 3 விஷயங்கள்ல வந்து எது தவறானா கூட நீங்க என்னதான் வாஸ்துபடி ஒரு வீடு கட்டினாலும் அந்த வீட்டால உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் பயக்காது என்ப உண்மை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். உண்மை சுடும், வேற வழி இல்ல. பட் யூ ஹேவ் டு அக்செப்ட் த ட்ரூத். ரொம்பவே யதார்த்தமா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து விஷயம் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், ஐயாட்ட பேசுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வடகிழக்குல வாசல் வச்சிருக்கேன் சார். நல்ல வாசல் சார். பின்பக்கம் அதே மாதிரி தென்கிழக்கு தெற்குல வாசல் வச்சிருக்கீங்க. அதுக்கு நேர்லயே வச்சிருக்கேன் சார். நல்ல வாசல், நல்ல வாசல். அடுத்தது அதுக்கு பின்னாடி ஒரு இங்க தெருவுல இருந்து ஸ்ட்ரைட்டா பார்த்தோம்னா டாய்லெட் இருக்கும் சார். அது மாதிரி வைக்கலாங்களா? எந்த தெற்குல டாய்லெட் இருக்கா? ஆமா சார், தெற்கு வாயுமொழியில இருக்கு சார். வாயுமொழின்றது வடமேற்கு சார். எப்படி தெற்கு நீங்க சொல்றீங்க? இல்ல சரி, நீங்க வடகிழக்கு கிழக்குல வாசல் உங்களுக்கு அப்படிதானே? பேச தெரியல எனக்கு. ஓகே, நீங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். சரி, இல்ல உங்களுக்கு வடகிழக்கு கிழக்குல வாசல், உங்களுக்கு வந்து வடமேற்குல வந்து டாய்லெட் இருக்கு. கதவு திறந்தோடனே டாய்லெட் தெரியுது அப்படின்னு சொல்லி உங்க கேள்வி அதானே? ஆமா சார். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது சார். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு. டாய்லெட்டே வீட்டுக்குள்ள வைக்க கூடாது. இப்ப நம்ம டாய்லெட் பழைய காலத்து மாதிரிலாம் நம்ம லைஃப் லீட் பண்ண முடியாது சார். சோ இருக்கிறதுல பெஸ்ட் ஆஃப் லிவிங் கண்டிஷன் கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து அன்அவாய்டபிள் மிஸ்டேக் சார். நீங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரி பண்ணிட்டு நீங்க வந்து பயப்பட வேண்டாம். நல்ல வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். நல்ல கேள்வி கேட்டீங்க. நீங்க நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். மேடம் முத்துசாமி. மேடம் முத்துசாமி சார், எங்க இருந்து கால் பண்றீங்க?
மேடம் நான் நாமக்கல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், பேசுங்க சார். முத்துசாமி வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சார் இங்க இது வீடு வந்துங்க சார் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க சார். சரி. வாசப்படி. நாமக்கல் எங்க இருந்து பேசுறீங்க முத்துசாமி? சார் பரமத்தி சார். பரமத்தி வேலூர். ஓகே, சொல்லுங்க. சார் வீடு வந்துங்க சார் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க சார். வாடகை வீட்டுல தான் இருக்கிறோம். சரி. ஆனா வந்து சார் வீட்டுல என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல வருமானம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்டுல நிக்க மாட்டேங்குதுங்க சார். சரி. ரொம்ப கஷ்டமாவும் இருக்குங்க சார். என்ன இதுங்க சார் அது? முத்துசாமி, ஒரு சின்ன விஷயம் நான் கேக்குறேன். நீங்க வாடகை வீட்டுல தானே இருக்கீங்க? ஆமாங்க சார். ஒரு இந்த கப்பல் பாத்துருக்கீங்க தெரியுமா? கப்பல்லாம் பாத்துருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். அதுக்கு வெளியில எவ்வளவு தண்ணி இருந்தாலும் அந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது சார். ஆனா அந்த கப்பல்ல ஒரு சின்ன துவாரம் ஏற்பட்டதுன்னா வந்து ஒரு கொஞ்சோண்டு தண்ணி இருந்தாலே போதும், எவ்வளவு பெரிய கப்பலா இருந்தாலும் அது மூழ்கடிச்சிடும் சார். அதே போல நீங்க உங்களுக்கு எந்த கஷ்டமும் ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே உங்களை பண்ணாது. உங்களுக்கு உங்க பணம் ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க எந்த அளவுக்கு செலவு பண்ணீங்களோ அந்த அளவுக்கு பணம் உங்களுக்கு கிடைக்கும் சார். நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க பிரச்சனையை அனுமதிக்கிறதுனாலதான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்களும் சார். அப்போ உங்களோட வீடு பாத்தீங்கன்னா நம்ம மேற்கு ப்ராப்ளம் உள்ள வீடு சார். மேற்குல வந்து ஒரு இடம் இல்லாமையோ இடம் ஜாஸ்தியாகும், மன்னிக்கும், இடம் ஜாஸ்தியா இருக்கணும். கிழக்குல இடம் கம்மியா இருக்கணும். தென்மேற்கு ப்ராப்ளம் இருக்கணும். ஸோ நீங்க முதல்ல என்ன பண்ணுங்கன்னா மேற்கு பர்ஃபெக்டா தென்மேற்கு பர்ஃபெக்டா உள்ள ஒரு இடத்துக்கு போங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா வர புதன்கிழமை நாளானைக்கு வந்து இந்த ஆண்டாள் கோயில்ல வந்து தங்க விமான சம்பிரோஷனம், உலகத்திலே மிகப்பெரிய தங்க விமானம், ஒரு இந்து மதத்துல இதை விட பெரிய தங்க விமானம் இது வரைக்கும் இல்ல. அந்த விழாக்கு 10 to 11 மணிக்கு காலையில போங்க. அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து உங்களோட பண ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். நாளைக்கு எனக்கு போன் பண்ணி சொல்ல நான் போனேன் எனக்கு பணம்லாம் சால்வ் பண்ணணும், அது வந்து உங்களை வந்து ஒரு கேட்டலிஸ்ட், உங்களை தூக்கி விடும். நீங்க ஆண்டாள் வந்து காப்பாத்துவான்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா காப்பாத்துவா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் முத்துசாமி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு அற்புதமான வாஸ்து டிப் கொடுப்பீங்க. இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? ஓகே. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி முத்துசாமி மாதிரி ஆட்கள் வந்து கஷ்டம், எனக்கு பிரச்சனை, பணம் ஜாஸ்தியா செலவாகுது, என் கம்பெனி நடத்த முடியல, காலேஜ் நடத்த முடியல, ஸ்கூல் நடத்த முடியல, நிறைய எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ். அவங்களாம் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயம் என்னன்னா, பசு வளர்க்கறது மாதிரி ஒரு மிகப்பெரிய புண்ணியம் எதுவுமே கிடையாது. அதாவது பரிகாரத்திலே பெஸ்ட் பரிகாரம் நம்ம வீட்லயோ நம்ம இடத்துலயோ பசு வளர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. பசு வளர்க்கலாம். பசுவுக்கு அடுத்து நாய் வளர்க்கறது மிகப்பெரிய பரிகாரம் வாஸ்துல. நாய்க்கு அப்புறம் பூனை வளர்க்கறது மிகப்பெரிய பரிகாரம். நிறைய பேர் சொல்லுவாங்க பூனை வளர்த்தா நம்ம எங்க போகும்போது குறுக்க போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மிக தவறான கருத்து. என்னன்னா இது ஒரு வரலாற்று சான்று. என்னன்னா பூனைகள் வந்து வளர்க்க வந்து எங்க வந்து வளர்த்தாங்கன்னா வீடுகளில் தான் வளர்த்தாங்க. அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் வந்து போருக்கு செல்லும் போது பூனை குறுக்க வந்ததுன்னா அப்ப இந்த இடத்துல வந்து மக்கள் வசிக்கிறாங்க. அப்ப எல்லாருமே போருக்கு போயிட்டு போது அங்க பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் தான் இருப்பாங்க. நம்ம ஊருக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னா அந்த இந்த பெரியவர்களும் பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு வேற பக்கம் திரும்பி போவாங்க. நம்ம மக்கள் என்ன அப்போ இதை எப்படி எடுத்துட்டாங்கன்னா பூனை குறுக்கா போனா நல்லதில்ல, நம்ம வேற ரூட்ல போகணும் அப்படி கிடையாது. அது அந்த காலத்துக்கு பொருத்தமான விஷயம். ஸோ பூனை வளர்க்கறது ரொம்ப நல்லது. ராகு கேது யாருக்கு ப்ராப்ளமோ அந்த வீட்டில் அவங்க வந்து ஒரு பூனை ஆட்டோமேட்டிக்கா வரும். வர பூனைக்கு இவங்க பால் கொடுத்தாலே அந்த ராகு கேதுக்கு வந்து வேற எந்த தோஷமும் நிவர்த்தியும் தேவையில்லை. இது அனுபவபூர்வமாக 15 வருட ஆராய்ச்சியில நான் சொல்றேன். ஸோ நீங்க பசு வளர்ப்பது, நாய் வளர்ப்பது, பூனை வளர்ப்பது மிக சிறந்த வாஸ்து பரிகாரமாகும். பசு வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து போற்றி பேணி காக்குறீங்களோ அதுதான் உங்க லைஃப்ல அடுத்த கட்டம் வந்து மிகப்பெரிய லெவல்ல கொண்டு போகும். எனக்கு தெரிஞ்சு 1000 கோடி 1500 கோடி எல்லாம் சம்பாதிச்சவங்க இருக்காங்க. ஒரு பசு கஷ்டப்பட்ட காலத்துல ஒரு பசு வாங்கி வளர்த்து. ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ முடியும். மிக சிறப்பான ஒரு வாஸ்து டிப்ஸ் சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேசுறேன். அம்மா வாழ்க வளமுடன். உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் என் பேர் சாந்திங் சார், திருவண்ணாமலை இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எங்க வீடும் எதிர் வீடும் நேர் 90 டிகிரில ஒரே வாசல் இருக்கு. அது சரியா தவறா அதான் கேள்வி. ஆமாங்க சார். சரி, இப்ப நம்ம வாசலை மாத்திக்கலாமாமா? அதான் சார், எங்களோட முன்னாடி அவங்களுக்கு இப்போ வந்தது இல்லம்மா. அப்ப அம்மா, அதாவது வாசல் வந்து உங்களுக்கு உச்ச வாசல், அவங்களுக்கு உச்ச வாசல். நீங்க எதுக்கு பயப்படணும்? நேர் வாசல் நமக்கு ஆபத்து, நேர் குத்து எல்லாம் பயப்படாதீங்கம்மா. நீங்க பொதுவாக வந்து நீங்க வடக்கு பார்த்த வீட்டுல இருக்கீங்களாமா? ஆமாங்க சார், வடக்கு. ஓகே, அவங்க அப்ப தெற்கு வாசல் அவங்களுக்கு கரெக்டா? ஆமாங்க சார். ஒரு சின்ன விஷயம், என்னோட லாஜிக் நான் சொல்றேன். அத மாதிரி நேர் வாசல் எங்க இருக்குமா அது உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல, அவங்களுக்கும் ஆக்சுவலா எந்த பாதிப்பும் இல்ல. ஆனா என்னன்னா டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா நீங்க அவங்களோட பெட்டரா வாழ்வீங்கம்மா. அதுதான் வந்து என்னுடைய ரிசர்ச் சேஸ்மா. உங்களுக்கும் பாதிப்பு இல்ல, அவங்களுக்கும் பாதிப்பு இல்ல. பட் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் சொல்றது என்னன்னா, அந்த எதிர்த்து விட்டுங்க தெற்கு வாசலை விட நீங்க நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். ப்ரொவைடட் உங்க வீடு பக்கா வாஸ்துபடி ஆண்டாள் வாஸ்து ஃபார்முலா படி இருந்ததுன்னா நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். காந்தி, வாழ்க வளமுடன்.
அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நடராஜன் சார். சொல்லுங்க சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? திண்டுக்கல் மாவட்டம் சொல்லுங்க சார். சார் வணக்கம், வாழ்க வளமுடன். உங்க பேர் என்ன சார்? உங்க பேர் சார்? நடராஜன் சார். நடராஜன் சார், சொல்லுங்க சார். சார் நம்மளுக்கு மேற்கு பார்த்த வாசல் சார். உங்க கேள்வி கேளுங்க நடராஜன். நம்ம கேள்வி வந்து இப்ப வாயு மூலை கொஞ்சம் இழுத்து இருக்கு. அது சரியா தவறாது? அதான் வாயு மூலை இழுத்து இருக்கு, கண் மூலை வந்து கொஞ்சம் இழுக்காக. அப்போ நம்மளோட தொழில் பாதிக்கப்படும் சார். நீங்க வீட்டுல குழந்தைகள் எதுவும் தத்து கொடுத்துருக்கீங்களா? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. முதல் குழந்தைய தத்து கொடுக்கணும் சார். அதாவது நல்ல கோயில், ஸ்ரீரங்கம், திருச்செந்தூர் மாதிரி கோயிலுக்கு ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணி தத்து கொடுத்து எடுத்துங்க. நீங்க அந்த விஷயம் பெரிய தவறு சார். அது கூடா நட்பு, கூடா பழக்கம், பணம் கொடுத்தா திரும்பி வராது போன்ற நிறைய பாதிப்பு கொடுக்கும். ஷேர் பிசினஸ், கமோடிட்டி ட்ரேடிங், அந்த அமைப்புக்கு நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா யூ வில் பி லேண்டிங் இன்டு பிக் ப்ராப்ளம் சார். ஸோ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா திண்டுக்கல் பக்கத்துல தாராபுரம் இருக்கு, ஒட்டன்சத்திரம் பக்கத்துல. அந்த தாராபுரம் காடு அனுமந்தராய ஒரு அற்புதமான கோவில். வீடை தயவு செய்து உடனே ரெக்டிஃபை பண்ணுங்க. நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, பேர் என்ன? சென்னையில இருந்து காமாட்சி. காமாட்சிமா, சொல்லுங்க சார்ட்ட பேசுங்க. காமாட்சி வணக்கம், வாழ்க வளமுடன். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? தொரப்பாக்கத்துல. ஏற்கனவே காமாட்சினா என்னன்னு கேட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் பாத்துருக்கீங்களா நீங்க? பாத்துருக்கீங்க. காமாட்சினா என்னமா அர்த்தம்? வீடு வந்து இல்ல காமாட்சினா என்ன அர்த்தம்? தெரியலீங்க. கா என்றால் கலைமகள், மா என்றால் மலைமகள், அக்ஷினா கண்கள். கலைமகளையும் மலைமகளையும் கண்களாக கொண்டால் காமாட்சி. சப்த மோக்ஷபுரி, காசி, அயோத்தியா, துவாரகா, ஹரித்வார், உஜ்ஜயினி, மதுரா. இல்லம்மா, நான் சொல்றேன், உங்க பேருக்கு என்ன என்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. நீங்க எப்பவுமே பதட்டத்திலே இருக்காதீங்க. சோ நீங்க ஒரு அற்புதமான பேரை வச்சிருக்கீங்க. அதுக்கு முதல்ல என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சொல்லுங்கம்மா. இப்ப கேளுங்க. வீடு வாங்கிட்டு வந்தேங்க சொந்தமா. அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கு உடம்பு சரியில்லை, கண்ணு. உங்களுக்கு அம்மா, உங்களுக்கு தெற்கு பார்த்த கிழக்கு பார்த்த வாசலா காமாட்சி? அப்புறம் வந்து கர்ப்பப்பை. ஆமா 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 ஆமா. உங்களுக்கு தெற்கு பார்த்தது அல்லது கிழக்கு பார்த்த வாசலா? இல்ல, மேற்கு பார்த்த வாசல். அப்போ உங்களுக்கு எங்க செப்டி டேங்க் இருக்கு? பாத்ரூம் வந்து செப்டி டேங்க். அதுதான் தெற்கு பார்த்த மாதிரி இருக்கு. அது தவறுமா. அதை ரெக்டிஃபை பண்ணீங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி சார். ரொம்ப அற்புதமான வாஸ்து டிப்ஸ் கொடுத்தீங்க சார். ஆன்மீக தகவலோட, தசாவதாரம் குறித்த ஒரு அற்புதமான தகவலோட துவங்கினீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு மிக தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கொதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. நாளைக்கு இதே டைம்ல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த நிறைய விஷயங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஒரு சிறிய வேலைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள்.